Hi friends, welcome to ATM. நான் உங்கள் உமா. So இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பொது தமிழ்ல TNPSC எக்ஸாம் பேட்டர்ன்ல பாத்தீங்க அப்படின்னா டெய்லியும் 100 क्वेश्चन டெஸ்ட் வச்சிட்டு இருக்கோம். So இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நாள் 3 ஓகேங்களா. So இதுலயும் 100 क्वेश्चन இருக்கும். So 1ல இருந்து 100 வரைக்கும் எல்லா क्वेश्चनமே அட்டெண்ட் பண்ணுங்க டெஸ்ட் ஓகேங்களா. அப்பதான் வந்து ஒரு சில क्वेश्चन வந்து உங்களுக்கு தெரியாம இருந்திருந்தது அப்படின்னா புதுசா ஏதாவது கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சோ 1ல இருந்து கடைசி क्वेश्चन வரைக்கும் ஃபுல்லாவே அட்டெண்ட் பண்ணுங்க. விட்டு விட்டோ இல்ல வந்து 10 क्वेश्चन 20 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிட்டோ போயிடாதீங்க ஓகேங்களா. சோ அது உங்களுக்கு தான் லாஸ். சோ வந்து ஃபுல்லாவே எல்லா क्वेश्चनையும் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட ரிவிஷனுக்கு ஓகேங்களா. சோ பார்க்கலாமா பாருங்க. சோ டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகேங்களா. சோ இந்த டெஸ்ட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விடுங்க ஓகேங்களா. சோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த 100 क्वेश्चनல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து TNPSC எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. சோ நாங்க போடுற எஃபர்ட் வந்து நிறைய பேத்துக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா அது வந்து நீங்க லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணாதான் கிடைக்கும் ஓகேங்களா. சோ உங்களோட ஒத்துழைப்பு ரொம்பவே முக்கியம். சோ நாங்க போடுற எஃபர்ட் நிறைய பேருக்கு போய் சேர்ந்தது அப்படின்னா நிறைய பேர் இதனால பலன் அடைவாங்க ஓகேங்களா. சோ டெஸ்ட்டுக்கு போலாமா பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார் ஓகேங்களா. சோ காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார்? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா அழகிய சொக்கநாதர் ஓகேங்களா. சோ இந்த அழகிய சொக்கநாதர் பாத்தீங்க அப்படின்னா காந்திமதி அம்மை பிள்ளை தமிழ், காந்தி அம்மை அந்தாதி போன்ற நூல்களை எழுதியுள்ளார் ஓகேங்களா. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா பாருங்க. முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் ஓகேங்களா. சோ முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் யார்? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா குமரகுருபரர் ஓகேங்களா. சோ முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழோட பாட்டுடை தலைவன் கேட்கலாம் ஓகேங்களா. சோ பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னா முருகன் ஓகேங்களா. முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழோட பாட்டுடை தலைவன் முருகன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ்ல பருவங்கள் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 10 இருக்கு. பருவங்கள் 10, பாட்டுடை தலைவன் முருகன், எழுதியவர் பாத்தீங்க அப்படின்னா குமரகுருபரர் ஓகேங்களா. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா பாருங்க. இந்திய நூலக தந்தை என போற்றப்படுகிறவர் ஓகேங்களா. சோ இந்திய நூலக தந்தை அப்படின்னு போற்றப்படுபவர் பாத்தீங்க அப்படின்னா சீர்காழி சீரா அரங்கநாதன் ஓகேங்களா. சோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா. சோ இந்திய நூலக தந்தை அப்படின்னு போற்றப்படுபவர் யாரு? சீர்காழி சீரா அரங்கநாதன் ஓகேங்களா. அடுத்த क्वेश्चन பாருங்க. பொறுத்துக ஓகேங்களா. சோ பாருங்க அவங்க எழுதின நூல்கள் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா. சோ ஆசிரியர்கள் இந்த சைடு நூல்கள் கொடுத்திருக்காங்க. சோ யார் யாரு அப்படிங்கறத பாக்கலாம் ஓகேங்களா. சோ பாருங்க, முடியரசன் பாத்தீங்க அப்படின்னா காவிய பாவை, சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன், குமரகுருபரர் சகலகலா வள்ளி மாலை, கண்ணதாசன் மாங்கனி ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 3, 1, 4, 2 ஓகேங்களா. சோ இவங்க இயற்றின வேறு சில நூல்கள் எல்லாமே பாத்துக்கலாம் ஓகேங்களா. சோ பாருங்க, முடியரசன் இயற்றினது பாத்தீங்க அப்படின்னா முடியரசன் கவிதைகள், காவியப்பாவை, கவியரங்கில் முடியரசன், பாடுங்குயில், நெஞ்சு பொறுக்கவில்லையே, மனிதனை தேடுகிறேன், தமிழ் முழக்கம், நெஞ்சிற் பூத்தவை, இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காங்க ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சச்சிதானந்தன் ஓகேங்களா. சோ சச்சிதானந்தன் பாத்தீங்க அப்படின்னா மாலைக்கு மாலை முதலிய கவிதைகள், ஆனந்தத்தேன், தியாக மாமலை வரலாறு, யாழ்ப்பாண காவியம், இலங்கை காவியம், எடுத்த மலர்களும் கொடுத்த மாலையும், பஞ்சு மலர் கொத்து, இந்த மாதிரி நூல்களை எழுதியிருக்காங்க ஓகேங்களா. அடுத்து கண்ணதாசன் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டநந்தி ஆதிமந்தி, இயேசு காவியம், ஐங்குறுங்காப்பியம், கிழவன் சேதுபதி, பாண்டிமாதேவி, மலர்கள், மாங்கனி, முற்று பெறாத காவியங்கள் ஓகேங்களா. இந்த மாதிரி இன்னும் நிறைய எழுதியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குமரகுருபரர் பாத்தீங்க அப்படின்னா காசி கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், நீதிநெறி விளக்கம், திருவாரூர் நான்மணி மாலை, சிதம்பர மும்மணி மாலை, சிதம்பர செய்யுட்கோவை, இந்த மாதிரி நூல்களையும் எழுதியிருக்காங்க ஓகேங்களா. சோ இது வந்து வேறு சில நூல்கள். அடுத்து பார்க்கலாமா பாருங்க. பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா. சோ பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர் ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் என்ன? திருஞான சம்பந்தர். அடுத்த क्वेश्चन பாருங்க. மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஓகேங்களா. சோ மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா கவிமணி
தேசிக விநாயகம் பிள்ளை. ஓகேங்களா, சோ கவிமணி. ஓகேங்களா, சோ இந்த மருமக்கள் வழி மான்மியம் இருக்கு இல்லையா, சோ இது எப்படி வரும் அப்படின்னா நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் அப்படின்னு வரும். ஓகேங்களா, சோ ரெண்டுமே ஒண்ணுதான். நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம்னாலும் மருமக்கள் வழி மான்மியம்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா, சோ இது பாத்தீங்க அப்படின்னா அங்கத கவிதை நூல். அங்கத கவிதை நூல். ஓகேங்களா, சோ இதை இப்படியும் சொல்லலாம், மருமக்கள் வழி மான்மியம்னு சொல்லலாம், அங்கத கவிதை நூல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. ஓகேங்களா, சோ செயப்பாட்டு வினை அப்படின்னாலே அந்த செய்பொருள் இருக்கு இல்லையா, செயப்படு பொருள் அது முன்னாடி வந்துரும். அதை பொறுத்து கேள்வி வர்ற மாதிரி இருக்கும். பாருங்க, வஉசி தொல்காப்பியத்தை பதிப்பித்தார். தொல்காப்பியம் வஉசியால் பதிப்பிக்கப்பட்டது. பதிப்பித்தார் தொல்காப்பியத்தை வஉசி. வஉசி பதிப்பித்தது தொல்காப்பியம். ஓகேங்களா, சோ செயப்படு பொருள் முதன்மையானதாக வரும். அப்போ தொல்காப்பியம் யாரால் பதிப்பிக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி மாதிரி வரும். ஓகேங்களா, சோ முதன்மையா அதை சொல்றதால இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, சோ செயப்பாட்டு வினை சொற்றொடர் எது? தொல்காப்பியம் வஉசியால் பதிப்பிக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, நல்ல எனும் அடைமொழியை பெற்ற நூல். ஓகேங்களா, சோ நல்ல அப்படிங்கிற அடைமொழியை பெற்ற நூல் பாத்தீங்க அப்படின்னா குறுந்தொகை. ஓகேங்களா, நல் அப்படின்னா நற்றிணை. ஓகேங்களா, சோ நல் அப்படின்னா நற்றிணை, நல்ல குறுந்தொகை. ஓகேங்களா, சோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாத்தி போட்டக்கூடாது. ஓகேங்களா, நல் அப்படின்னா நல் எனும் அடைமொழி பெற்ற நூல் நற்றிணை, நல்ல எனும் அடைமொழி பெற்ற நூல் குறுந்தொகை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயரை தேர்ந்தெடு. ஓகேங்களா, சோ உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயரை தேர்ந்தெடு. ஓகேங்களா, சோ இவரோட இதழ் பெயர் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சிட்டு. ஓகேங்களா, சோ மாணவ மாணவியர்களுக்காக தமிழ் சிட்டு அப்படிங்கிற ஒரு இதழை நடத்தினார். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா நீருக்குள் பாசி போல பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா, சோ நீருக்குள் பாசி போல, நீருக்குள் பாசி இருந்தா எப்படி இருக்கும்? பசுமையா இருக்கும். ஓகேங்களா, இதுவே நீர் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அது காஞ்சு போயிடும் இல்லையா. சோ நீருக்குள் பாசி அப்படிங்கிறது பசுமையாக இருக்கும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா தந்தை இறந்த செய்தி மனதை ஆழ துன்புறுத்தியது. மாணிக்கமும் சிவாமும் யாருடனும் சேர்ந்து செயல்பட மாட்டார்கள். அறிவழகனும் தமிழ்ச்செல்வனும் உற்ற நண்பர்கள். ஆசிரியர் நடத்திய பாடம் நன்கு பதிந்தது. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா அறிவழகனும் தமிழ்ச்செல்வனும் உற்ற நண்பர்கள். ஓகேங்களா, சோ பசுமையா சொல்றது. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, சின்னூல் என்ற அடைமொழி கொண்ட நூல் யாது? ஓகேங்களா, சோ சின்னூல் அப்படிங்கிற அடைமொழி கொண்ட நூல் எது? ஓகேங்களா, சோ நேமிநாதம் அப்படிங்கிறது தான் இதுக்கான பெயர். ஓகேங்களா, சோ அந்த அடைமொழி கொண்ட நூல் எது? நேமிநாதம். ஓகேங்களா, சோ சமண சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா 24 தீர்த்தங்கரர்கள் இருப்பாங்க இல்லையா, சோ அதுல 22வது பாத்தீங்க அப்படின்னா நேமிநாதர். ஓகேங்களா, சோ நேமிநாதர் 22வது தீர்த்தங்கரர் தான் பாத்தீங்க அப்படின்னா நேமிநாதர். அவர் மீது கொண்ட பக்தி தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆசிரியர் இந்த நூலை எழுதுறதுக்கு காரணம். அதனாலதான் இந்த நூலுக்கு அவர் பேரே வச்சிருப்பாரு. ஓகேங்களா, சோ அதுக்கு சிறிய நூல். ஓகேங்களா, சோ சுருக்கமான நூல் அப்படிங்கறதாலதான் அதுக்கு பேர் சின்னூல். சுருக்கமான நூல் அப்படிங்கறதால அதுக்கு பேரு சின்னூல். இதை இயற்றியவர் பாத்தீங்க அப்படின்னா குணவீர பண்டிதர். ஓகேங்களா, சோ இதை இயற்றியவர் பேர் என்ன? குணவீர பண்டிதர். ஓகேங்களா, சோ 22வது தீர்த்தங்கரான நேமிநாதர் மீது கொண்ட பற்றின் காரணமாக இந்த நூல் எழுதினாரு. சுருக்கமான நூல், அதனால சின்னூல்னு பேரு. இதை இயற்றியவர் குணவீர பண்டிதர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இக்குறளில் அமைந்துள்ளது அடி எதுகை எது? ஓகேங்களா, சோ அடி எதுகை என்னன்னு கேட்டிருக்காங்க குறள்ல. பாருங்க, எதுகை அப்படின்னாலே 2வது எழுத்து ஒன்றி வரும். ஓகேங்களா, சோ இதுல அடி அப்படிங்கறதால அடியில முதல் சீர்ல 2வது எழுத்து ஒன்றி வரணும். பாருங்க, தோயின் இன் வருதுங்களா, சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அடி எதுகை. இப்ப எது வருது பாருங்க? தோன்றின் தோன்றலின். அப்ப ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, பொருந்தா இணையை கண்டறிக. ஓகேங்களா, சோ சந்தடி இறைச்சல், அதாவது பிறமொழி சொற்களும் இங்க தமிழ் சொற்களும் இருக்கும். ஓகேங்களா, சோ சந்தடி அப்படின்னா இறைச்சல் சரி, குமாஸ்தா அப்படின்னா எழுத்தர் சரி, ரஸ்தா அப்படின்னா சாலை சரி. ஓகேங்களா, சோ இந்த இடத்துல அலாதி அப்படிங்கிறதுக்கு பொருள் பாத்தீங்க அப்படின்னா தனி. ஓகேங்களா, இந்த இடத்துல கூட்டம் வந்திருக்கு, அப்ப இதுதான் கிடையாது, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா,
அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆதிசங்கரர் இவரை திராவிட சிசு என்றார். ஓகேங்களா, சோ ஆதிசங்கரர் யார வந்து திராவிட சிசு அப்படின்னு சொன்னார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். ஓகேங்களா, சோ திருஞான சம்பந்தர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பெயர் சொல்லின் வகையறிதல் முக்கண்ணன். ஓகேங்களா, சோ பெயர் சொல்லின் வகை, இப்போ இடுகுறி பெயர் காரண பெயர் தான். ஓகேங்களா, சோ எந்த ஒரு காரணமும் இல்லாம முன்னோர்கள் வந்து இட்டு வழங்கிய பெயர் தான் இடுகுறி பெயர். ஓகேங்களா, சோ காரணம் கருதி பெயர் வச்சது காரண பெயர். பொதுவா இருக்க எல்லாத்தையும் ஒரே பெயரா சொல்லி கூப்பிடுறது பொது பெயர். ஓகேங்களா, அதுல ஒன்ன மட்டும் சிறப்பிச்சு சொல்றது சிறப்பு பெயர். ஓகேங்களா, சோ இது வந்து இடுகுறிக்கும் வரும் காரணத்துக்கும் வரும். ஓகேங்களா, இப்ப பாத்தீங்கன்னா முக்கண்ணன். ஓகேங்களா, சோ கண்ணன் அப்படிங்கறதே உங்களுக்கு வந்து காரண பெயர் தான். ஓகேங்களா, சோ கண்ணை வைத்து சொல்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா காரண பெயர். இந்த இடத்துல முக்கண்ணன். ஓகேங்களா, சோ மூன்று கண்களை உடையவன் அப்படின்னு பொருள். ஓகேங்களா, சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா காரண இடுகுறி பெயர். ஓகேங்களா, சோ காரண இடுகுறி பெயர் ரெண்டுமே வருது. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தா சொல்லை கண்டறிக. ஓகேங்களா, சோ பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல் பாத்தீங்க அப்படின்னா விழி. ஓகேங்களா, விழி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒருவரை வந்து கூப்பிடுறதுக்காக பயன்படுத்துறதா இல்லையா. சோ ஒருத்தவங்க தூரமா இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து நீட்டி கூப்பிடுவோம். இப்ப அண்ணா அப்படிங்கறத நம்ம அண்ணா அப்படின்னு நீட்டி கூப்பிடுவோம் இல்லையா. சோ அததான் பாத்தீங்க அப்படின்னா விழி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அம்மையே அப்படிங்கிறதும் கூப்பிடுற மாதிரி வரும், மகனே அப்படிங்கிறதும் கூப்பிடுற மாதிரி வரும், ஐயனே அப்படிங்கிறதும் கூப்பிடுற மாதிரி வரும். ஆனா அண்ணவர்க்கே அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூப்பிடுற மாதிரி வராது. ஓகேங்களா, சோ இது பாத்தீங்க அப்படின்னா அண்ணவர்க்கே அப்படிங்கிறது உங்களுக்கு அவரை சொல்றதுதான் வரும். ஓகேங்களா, அண்ணவர்க்கே அப்படிங்கிறது அத்தகைய இறைவனுக்கு நாங்கள் அடைக்கலம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா, அத்தகைய இறைவனுக்கு நாங்கள் அடைக்கலம் அந்த மாதிரி வரும். சோ அதனால இது வந்து கூப்பிடுற மாதிரி வராது. சோ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, தமிழ்நாட்டின் சுதேச இயக்க தந்தை என அழைக்கப்படுபவர். ஓகேங்களா, சோ தமிழ்நாட்டின் சுதேச இயக்க தந்தை என அழைக்கப்படுபவர் பாத்தீங்க அப்படின்னா வ.உ.சி. ஓகேங்களா, சோ வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அடுத்து பாருங்க, விடைக்கேற்ற வினாவை தேர்க. ஓகேங்களா, சோ பயவா கலரணைவர் கல்லாதவர். ஓகேங்களா, சோ பயவா கலரணைவர் கல்லாதவர் இது வந்து விடையா வர்ற மாதிரி நம்ம வந்து கேள்வி கேட்கணும். ஓகேங்களா, சோ முதல்ல இதுக்கு பொருள் என்ன அப்படிங்கிறத பாத்துக்கலாம். சோ கல்லாதவர் பாத்தீங்க அப்படின்னா உயிரோட இருந்தா கூட ஓகேங்களா அவங்க வந்து எதுக்கு ஒப்பாவர் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே விளையாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர். ஓகேங்களா, சோ கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள். அததான் இந்த இடத்துல கொஸ்டினா கேட்க போறோம். பாருங்க, கல்லாதவர் யார்? கலரணைவர் விளக்கம் தருக. பயன்படாதவர் யார்? கல்லாதவர் எதை போன்றவர்கள்? கல்லாதவர் கலர் நிலத்தை போன்றவர்கள். ஓகேங்களா, சோ எதுவுமே விளையாத நிலத்தை போன்றவர்கள். அப்ப என்ன ஆன்சர்? கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கல்லாதவர் எதை போன்றவர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. சோ இந்த இடத்துல இலக்கண குறிப்பு பாருங்க, மலை உச்சி. ஓகேங்களா, சோ மலையது உச்சி. அப்போ ஆறாவது வேற்றுமை அது அப்படிங்கிற ஆறாவது வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கிறதால இது ஆறாம் வேற்றுமை தொகை. ஓகேங்களா, அடுத்து நல்லறம். சோ நன்மை அறம்னு பிரிக்கலாம். மை விகுதி வந்துருச்சுனாலே அது என்னது? பண்பு தொகை. அப்ப இது 1 இது 2. அடுத்து தொழுதோர். ஓகேங்களா, சோ தொழுதோர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வினையால் அணையும் பெயர். ஓகேங்களா, சோ 3. அடுத்து கரை கண்ட. ஓகேங்களா, சோ இது பாத்தீங்கன்னா கரையை கண்ட அப்படிங்கிற மாதிரி வரும். ஐ அப்படிங்கிற அந்த இரண்டாம் வேற்றுமை தொகை உருபு மறைந்து வந்திருக்கிறதால இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை. அப்போ 4 1 2 3 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குது. ஓகேங்களா, சோ இது வந்து ஃபுல்லா நீங்க படிச்சாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் டக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, சோ பாருங்க, ஆதி காவியம் என எண்ணப்படுவது வடமொழியில் வால்மீகி ராமாயணம். வடமொழியில் வால்மீகி ராமாயணம் ஆதி காவியம் என எண்ணப்படுவது. வடமொழியில் ஆதி காவியம் என எண்ணப்படுவது வால்மீகி ராமாயணம். காவியம் என எண்ணப்படுவது வடமொழியில் ஆதி வால்மீகி ராமாயணம். இது வந்து எது சரியா இருக்கு? ஆப்ஷன் சி. ஓகேங்களா, சோ வடமொழியில் ஆதி காவியம் என எண்ணப்படுவது வால்மீகி ராமாயணம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, கூடற் தமிழ் என அடைமொழி பெற்ற நூல். ஓகேங்களா, சோ கூடற் தமிழ் அப்படின்னு அடைமொழி பெற்ற நூல் பாத்தீங்க அப்படின்னா மதுரை காஞ்சி. ஓகேங்களா, சோ இதை வந்து நம்ம வந்து கூடற்றமிழ். ஓகேங்களா, கூடற்றமிழ் இப்படியும் சொல்லலாம். ஓகேங்களா, இதை வந்து கூடற் தமிழ்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி தான் சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. என்ன அப்படின்னா காஞ்சி பாட்டு. ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சின்னு சொல்லலாம், இல்லைன்னா காஞ்சி பாட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா,
இதெல்லாம் வேறு பெயர்கள். எதுக்கு? மதுரை காஞ்சி. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, முக்தி நூல் என அடைமொழி கொண்ட நூல். ஓகேங்களா? சோ முக்தி நூல் அப்படின்னு அடைமொழி கொண்ட நூல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சீவக சிந்தாமணி. ஓகேங்களா? இதற்கு வேறு வேறு பெயர்களும் உண்டு. என்ன அப்படின்னா மனநூல். ஓகேங்களா? சோ முக்தி நூல், அதுக்கப்புறம் காம நூல், அதுக்கப்புறம் இயற்கை தவம். இந்த இதுல எதை வேணா கேட்கலாம். இது கொடுத்து இதை கொடுத்து இதை கொடுத்து எதை வேணா கொடுத்து சீவக சிந்தாமணின்னு கேட்கலாம், இல்லைன்னா சீவக சிந்தாமணியின் வேறு பெயர்கள்னு கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். பாருங்க, பரல் என்ற பெயர் சொல்லின் வகை அறிக. ஓகேங்களா? சோ பரல் அப்படிங்கிற பெயர் சொல்லோட வகை கேட்கிறாங்க. இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ பரல் அப்படிங்கிறதுக்கு பருக்கைகள், குருணை, வித்து அப்படிங்கிற பொருளை குறிக்கும். ஓகேங்களா? சோ இது என்னது? பொருளை குறிக்கிறதால இது வந்து பொருட்பெயர். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? பாருங்க, கீழ்கண்ட நூல்களில் தமிழ் 3000 எனும் வேறு பெயர் கொண்ட நூல் எது? ஓகேங்களா? சோ கீழ்கண்ட நூல்களில் தமிழ் 3000 அப்படின்னு வேறு பெயர் கொண்டது பாத்தீங்க அப்படின்னா திருமந்திரம். ஓகேங்களா? சோ தமிழ் 3000னா என்ன? திருமந்திரம். அடுத்த क्वेश्चन பாருங்க, தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார்? ஓகேங்களா? சோ தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் சேக்கிலார். ஓகேங்களா? சோ தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யாரு? சேக்கிலார். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க, ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஓகேங்களா? சோ ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? எந்த மொழி அப்படின்னா ஆங்கிலம். ஓகேங்களா? சோ ஜியு போப் ஆங்கிலத்தில் திருவாசகத்தை மொழிபெயர்த்தார். திருவாசகம் மட்டும் கிடையாது, திருக்குறள், அதுக்கப்புறம் நாலடியார். சோ திருக்குறள், நாலடியார், திருவாசகம் இது எல்லாத்தையுமே ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, பொறுத்துக டாக்டர் மூவா. ஓகேங்களா? சோ இது வந்து ஆசிரியர், இது வந்து நூல்கள். ஓகேங்களா? சோ டாக்டர் மூவா பாத்தீங்க அப்படின்னா அகல் விளக்கு, உமாசந்திரன் பாத்தீங்க அப்படின்னா முள்ளும் மலரும், சூரியகாந்தன் பாத்தீங்க அப்படின்னா மானாவரி மனிதர்கள், கிருஷ்ணமணி பாத்தீங்க அப்படின்னா வேர்கள். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் 3, 1, 4, 2 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ மூவா இருக்காங்க இல்லையா, டாக்டர் மூவா பாத்தீங்க அப்படின்னா அகல் விளக்கு எழுதியிருக்காரு. இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெடுங்கதை. ஓகேங்களா? உமாச்சந்திரன் எழுதிய வேறு நூல்களும் பார்க்கலாம். பாருங்க, அன்புச்சுழல், அன்புள்ள அஜிதா, ஆகாயம், பூமி, காயகல்பம், முள்ளும் மலரும். ஓகேங்களா? சோ பாசவியூகம், புகையும் பொரியும். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா மூவா வந்து நிறைய நூல்கள் எழுதியிருப்பாரு, அதனாலதான் நான் அதெல்லாம் சொல்லல. ஓகேங்களா? அடுத்து மானாவாரி மனிதர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாவல். ஓகேங்களா? சோ அகல் விளக்கு அப்படிங்கிறது ஒரு நெடுங்கதை, மானாவாரி மனிதர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாவல். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க, யவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டோர். ஓகேங்களா? சோ யவனர் அப்படின்னு பழந்தமிழர்களால் அழைக்கப்பட்டவர்கள் பாத்தீங்க அப்படின்னா கிரேக்கர், உரோமியர்கள். ஓகேங்களா? சோ ரோமானியர்கள், கிரேக்கரும் ரோமானியர்களும். இது பாத்தீங்க அப்படின்னா கிரேக்கம், அதுக்கப்புறம் ரோமாபுரி. கிரேக்கமும் ரோமாபுரியில இருந்து வந்தாங்க இல்லையா, அவங்கள மட்டும்தான் யவனர்கள் அப்படின்னு அழைச்சாங்க. சோ கிரேக்கத்துல இருந்து வந்தவர்கள் கிரேக்கர், ரோமாபுரியில இருந்து வந்தவர்கள் ரோமானியர்கள். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? பாருங்க, உத்திரவேதம் என்று அழைக்கப்படும் நூல். ஓகேங்களா? சோ உத்திரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள். ஓகேங்களா? சோ திருக்குறளுக்கு வேறு சில நிறைய பேர் இருக்கு. ஓகேங்களா? ஒரு சிலதை பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்க, உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்திரவேதம், தெய்வ நூல். ஓகேங்களா? சோ இது எல்லாமே திருக்குறளுக்கான வேறு பெயர்கள். அடுத்து பாருங்க, பொறுத்துக வசன நடை கைவந்த வள்ளலார். ஓகேங்களா? சோ வசன நடை கைவந்த வள்ளலார் பாத்தீங்க அப்படின்னா ஆறுமுக நாவலர், புதுநெறி கண்ட புலவர். ஓகேங்களா? இது வந்து ராமலிங்க அடிகளார், தைரியநாதர், வீரமாமுனிவர், காந்திய கவிஞர், ராமக்கல் கவிஞர். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3, 1, 4, 2. ஓகேங்களா? சோ 3, 1, 4, 2. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராமலிங்க அடிகளுக்கு பதிலா வள்ளலாரும் கொடுத்திருக்கலாம். ஓகேங்களா? சோ வள்ளலார் அப்படின்னாலும் ராமலிங்க அடிகளைத்தான் குறிக்கும். ஓகேங்களா? வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா வள்ளலார். அப்போ
இந்த இடத்துல வள்ளலார்னு கொடுத்தாலும் ராமலிங்க அடிகள்னு கொடுத்தாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு யாரு வள்ளலார சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாரதியார் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? சோ பாரதியார் தான் புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு வள்ளலார சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி 2-3 கேள்விகளா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர். ஓகேங்களா? சோ இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் பாத்தீங்க அப்படின்னா ராஜகோபாலாச்சாரியார். ஓகேங்களா? சோ ராஜகோபாலாச்சாரியார். அடுத்து பாருங்க, பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என கூறியவர். ஓகேங்களா? சோ பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என கூறியவர் திருவிக்கா. ஓகேங்களா? பருத்திப்பூ. இதுவே பூக்களில் சிறந்த பூ என திருவிக்கா எந்த பூவை குறிப்பிடுகிறார்னு கொடுத்துட்டு கீழே ஒரு 4 ஆப்ஷன் 4 பூ கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? என்ன பூ? பருத்திப்பூ. ஓகேங்களா? சோ பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூன்னு யார் சொன்னாங்க? தமிழ்த்தென்றல் சொன்னாங்க. சோ தமிழ்த்தென்றனும் சொல்லலாம், இல்லைன்னா திருவிக்கான்னு சொல்லலாம். எதா இருந்தாலும் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? சோ தமிழ்த்தென்றல் திருவிக்கா. சோ இதை இப்படி கூட கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுக்கலாம். சோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. உடம்பார் அலியின் உயிரார் அழிவர் என்ற கூற்று யாருடையது? ஓகேங்களா? சோ உடம்பார் அலியின் உயிரார் அழிவர் என்ற கூற்று பாத்தீங்க அப்படின்னா திருமூலர் கூறினது. ஓகேங்களா? சோ திருமூலர் சொன்னாரு. எதுல அப்படின்னா திருமந்திரத்துல சொன்னாரு. ஓகேங்களா? சோ திருமந்திரம் இருக்கு இல்லையா, அதுல திருமூலர் சொன்னது. அடுத்து பாருங்க. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என மகாவித்வான் மீனாட்சி சுந்தரரால் பாராட்டப்பட்டவர். ஓகேங்களா? சோ பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி அப்படின்னு யார சொன்னாங்க அப்படின்னா சேக்கிலார சொன்னாங்க. யார் சொன்னாங்க அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார் சொன்னாரு. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, திருக்குறளுக்கு 11 உரை எழுதியுள்ளனர். அவ்வுரைகளுள் சிறந்த உரை எழுதிய தமிழ் சான்றோர் யார்? ஓகேங்களா? சோ திருக்குறளுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதுல 10 பேர் 11 அப்படிங்கிறது 10 பேரை குறிக்கும். இது சிறந்ததா எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அந்த 10ல எது சிறந்ததா இருக்குன்னு தமிழ் சான்றோர் சொல்றாங்க அப்படின்னா, ஓகேங்களா, சோ பரிமேல் அழகரோட உரைதான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதுல வேறு வேறு கேள்விகளும் உண்டு. ஓகேங்களா? முதல்ல அதோட உரையை பதிப்பித்தவர். ஓகேங்களா? சோ முதலில் உரையை பதிப்பித்தவர் பாத்தீங்க அப்படின்னா மணக்குடவர். ஓகேங்களா? உரையை முதலில் பதிப்பித்தவர் பாத்தீங்க அப்படின்னா மணக்குடவர். எழுதிய அந்த 10 பேர்ல எழுதிய உரைகளிலே சிறந்தது பரிமேலழகர். ஓகேங்களா? அந்த 10 பேர் யார் யாரு அப்படின்னா சொல்றேன், கேட்டுக்கோங்க. தருமர், தாமத்தர், பருதி, திருமாலியர், பரிப்பெருமாள், மணக்குடவர், நச்சர், பரிமேலழகர், மல்லர், காளிங்கல். ஓகேங்களா? இந்த மாதிரி 10 பேர் இருக்காங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுல முதல்ல உரைய பதிப்பித்தது மணக்குடவர். அந்த 10ல சிறந்தது பரிமேலழகரோட உரை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல். ஓகேங்களா? சோ வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாத்தீங்க அப்படின்னா பாஞ்சாலி சபதம். ஓகேங்களா? பாஞ்சாலி சபதம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை எது? ஓகேங்களா? சோ நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை பாத்தீங்கன்னா பேச்சுக்கலை. ஓகேங்களா? சோ இப்ப பட்டிமன்றம் எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேசுவாங்க இல்லையா? சோ அவங்க பேசுறது எப்படி வரும்? பல நூல்களை கற்றிருந்தா மட்டும்தான் பேசுறதுக்கு வரும். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பல நூல்களை கத்திருக்கணும். நிறைய பட்டிமன்றத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த புக்கை படிங்க, அந்த புக்கை படிங்க, இந்த புக்ல இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு, அந்த புக்ல அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ நிறைய புத்தகங்களை படிச்சதாலதான் அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அந்த பேச்சுக்கலை அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேங்களா? சோ நிறைய தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஒரு டைட்டில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால நிறைய பேச முடியும். இல்லைன்னா என்ன பேசுவோம்? ஒரு லைன் கூட நம்மளால பேச முடியாது. ஏன் அப்படின்னா அந்த இது நமக்கு தெரியாது இல்லையா? சோ அதை பத்தி தெரிஞ்சுக்க நிறைய நூல்கள் படிக்கணும். ஓகேங்களா? சோ நீங்களும் படிங்க. ஓகேங்களா? நிறைய நூல்கள் படிங்க. எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, பல கதைகள் இருக்கிறது, நமக்கு முன்னாடி இருக்கவங்களோட வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய படிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர். ஓகேங்களா? சோ சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா பாரதிதாசன். ஓகேங்களா? சோ சொன்னவர் யாரு? பாரதிதாசன். அடுத்து பாருங்க, நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வலி நீக்கி மருந்து. ஓகேங்களா? சோ நல்ல பாம்போட நஞ்சை வச்சு
அதோட வலி நீக்கி கண்டுபிடிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா கோப்ராக்சின், கோப்ரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல பாம்போட நஞ்சை வச்சு என்ன தயாரிக்கிறாங்க? கோப்ராக்சின். சோ கோப்ரா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இதுல தைராக்சின் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தைராய்டு சுரப்பியிலிருந்து சுரக்கப்படுகிற முதன்மை ஹார்மோன். ஓகேங்களா? சோ தைராய்டு சுரப்பியிலிருந்து சுரக்கப்படும் முதன்மை ஹார்மோன் தான் தைராக்சின். அதுக்கப்புறம் குளோரோஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கரிம சேர்மம். ஓகேங்களா? நிறமற்ற இனிய மனமுள்ள அடர்த்தியான கரிம சேர்மம். ஓகேங்களா? ஆஸ்பிரின் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு சலிசைலேட்டுகள் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு மருந்து. ஓகேங்களா? இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா வலி நீக்கிறதுக்கு, காய்ச்சல் அடக்கிறதுக்கு, வீக்கத்தை அடக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் ஆஸ்பிரின் அப்படிங்கிற மருந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? சோ நல்ல பாம்பின் நஞ்சை வச்சு என்ன தயாரிக்கிறாங்க? கோப்ராக்சின், கோப்ரா. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுட்டா போதும். அடுத்து பாருங்க, தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோயில் எங்கு உள்ளது? ஓகேங்களா? சோ தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோயில் எங்கு உள்ளது அப்படின்னா பிள்ளையார்பட்டி. ஓகேங்களா? சோ பிள்ளையார்பட்டியில தான் தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோயில் உள்ளது. அந்த பிள்ளையார்பட்டி எங்க இருக்கு அப்படின்னா தமிழகத்தின் தென்பகுதியான சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது. ஓகேங்களா? சோ தமிழகத்தின் தென்பகுதியான சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர். ஓகேங்களா? சோ எனது ஆனந்த விகடன் இதழில் தன் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் ஊவேசா. ஓகேங்களா? சோ ஊவே சாமிநாதன் என்ன எழுதினார் அப்படின்னா என் சரிதம் அப்படிங்கிற பேர்ல ஆனந்த விகடன்ல தம்மோட வாழ்க்கை வரலாற்றை எழுதினாரு. ஓகேங்களா? என்ன டைட்டில் அப்படின்னா என் சரிதம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகள் அழைத்தது யாரு? ஓகேங்களா? சோ தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு காந்தியடிகள் அழைச்சாரு. யாரு அழைச்சாரு அப்படின்னா அஞ்சலை அம்மாள். ஓகேங்களா? சோ அஞ்சலை அம்மாளை தான் அழைச்சாரு. ஏன் அழைச்சாரு அப்படின்னா பிரித்தானிய அரசு பாத்தீங்க அப்படின்னா காந்தியடிகள் வந்து அஞ்சலை அம்மாளை பாக்குறதுக்கு தடை விதிச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஆனா அஞ்சலை அம்மாள் பாத்தீங்க அப்படின்னா பர்தா அணிஞ்சுக்கிட்டு, ஓகேங்களா, சோ குதிரை வண்டியில போய் அவங்கள பார்த்தாங்க. அவங்களோட அந்த வீரத்தை வந்து துணிவை பாராட்டி தான் காந்தியடிகள் வந்து இவரை தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேங்களா? சோ தென்னாட்டின் அப்படின்னு சொன்னாலும் சரி, தென்னிந்தியாவின் அப்படின்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், பாரதிதாசன். அப்படி சொன்னது யாரு? பாரதிதாசன். அடுத்து பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அப்படின்னு சொன்னது நாமக்கல் கவிஞர். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னது பாத்தீங்க அப்படின்னா கண்ணதாசன். சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னது கவிமணி. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் 4, 3, 1, 2. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, முதலாக மக்களுக்காக பொது நூல் நிலையங்களை அமைத்த நாடு. ஓகேங்களா? சோ முதலாக மக்களுக்காக பொது நூல் நிலையங்கள் அமைத்த நாடு பாத்தீங்க அப்படின்னா கிரீஸ். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு. ஓகேங்களா? சோ அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா 1990. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பொறுத்துக. சொல் பொருள். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல சொல் இருக்கு, அதுக்கான பொருள் இருக்கு. பாருங்க, அம்பி அப்படின்னா படகு, அல் அப்படின்னா தெரியும் இல்லையா, அல்லும் பகலும், இரவும் பகலும். அப்ப இரவு அப்படிங்கிறது இருள், துடி அப்படிங்கிறது பறை, தலைமுடி அப்படிங்கிறது குஞ்சு. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 4, 3, 2, 1. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல். இது இப்படி உயிர்களின்னு கொடுத்தாலும் சரி, அப்படி இல்ல பல்வேறு உயிர்களின் பரிணாம வளர்ச்சின்னு கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா திருவாசகம். ஓகேங்களா? சோ பல்வேறு உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல்னு கொடுத்தாலும் சரி, உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல்னு கொடுத்தாலும் சரி, இதற்கு பேர் என்ன? சரி, எந்த நூல் அப்படின்னா திருவாசகம். அடுத்து பாருங்க, வசன நடை கைவந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலரை பாராட்டியவர். ஓகேங்களா? சோ வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படிங்கிறது யாருன்னு நமக்கு தெரியும், ஆறுமுக நாவலர். அவர் யாரு வந்து பாராட்டினாங்க அப்படின்னா பரிதிமார் கலைஞர் பாராட்டினார். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ, 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று கலம்பகம். இது சரி. ஓகேங்களா? பல வகை பாக்களையும் கலந்து பாடுவது கலம்பகம். அகமும் புறமும் கலந்து பாடப்படுவது கலம்பகம். அப்ப ரெண்டுமே சரியா இருக்கு. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஓகேங்களா? இரண்டுமே சரிதான். அடுத்து பார்க்கலாமா?
பாருங்க, செல்வத்து பயனே ஈதல் என பாடியவர். ஓகேங்களா, சோ செல்வத்து பயனே ஈதல் அப்படிங்கிற பாடியவர் யாரு அப்படின்னா நக்கீரனார். ஓகேங்களா, சோ செல்வம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அதோட பயன் என்ன அப்படின்னா அதை மத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் பாத்தீங்க அப்படின்னா ஈதல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, அதோட பயன் ஈதல். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, கல் தோன்றி முன் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என தமிழினத்தின் தொன்மையை பற்றி கூறும் நூல். ஓகேங்களா, சோ கல் தோன்றி முன் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொன்னது எந்த நூல் அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மாலை. ஓகேங்களா, புறப்பொருள் வெண்பா மாலை. அடுத்து பாருங்க, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு. மனம் மனம், தன்னகரம் தன், இந்த இடத்துல ரன்னகரம். ஓகேங்களா, சோ தன்னகரம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வாசனைன்னு பொருள், இந்த நான் வந்துச்சு அப்படின்னா உள்ளம் அப்படின்னு பொருள். அப்ப ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா, சோ இது மயங்கொழி சொற்கள். ஓகேங்களா, சோ மயங்கொழி சொற்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி பிடிஎஃப் ஒண்ணு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, நம்மளோட சேனல்ல. சோ அதோட அந்த பிடிஎஃப் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு வந்து கலை சொற்கள், அதாவது ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அது இருக்கும். அதுக்கப்புறம் மயங்கொழி சொற்கள் இருக்கும், மரபு சொற்கள் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். சோ ரொம்ப நிறையவே இருக்கும். புக்ல இருக்கிறது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கொடுத்துருப்போம். அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, அரியவற்றுள் எல்லாம் அரிதோ பெரியாரை இவ்வடியில் பயின்று வரும் எதுகை. ஓகேங்களா, சோ எதுகை கேக்குறாங்க. எதுகை அப்படின்னாலே இரண்டாவது எழுத்து ஒன்றி வரணும். பாருங்க, இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல ரீ எல்லாமே வருது. இது ஒரு அடின்னு வச்சுக்கலாம். முதல் சீர், இரண்டாவது சீர், மூன்றாவது சீர், நான்காவது சீர். அப்போ எந்த சீர்ல வருதோ அதை பொறுத்துதான் நம்ம அது என்ன எதுகை மோனை அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து தொடை விகற்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சோ பாத்தீங்கன்னா 1, 2 மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது இணை எதுகை. ஓகேங்களா, இணை எதுகை. இதுவே 1, 3 வந்துச்சு அப்படின்னா அது பொழிப்பு எதுகை. 1, 2, 4 வந்துச்சு அப்படின்னா கீழ்கதுவாய். 1, 3, 4 வந்துச்சு அப்படின்னா மேற்கதுவாய். 1, 2, 3 வந்துச்சுன்னா கூளை. ஒரு பாத்தீங்கன்னா 1, 4 ஒரு. ஓகேங்களா, முற்று பாத்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4ன்னு வரும். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி எந்த இடத்துல வருதோ அதை பொறுத்து வரும். இங்க பாருங்க 1, 3, 4. அப்ப 1, 3, 4 என்ன வருது? மேற்கதுவாய். அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா, மேற்கதுவாய் எதுகை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஜியு போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல். ஓகேங்களா, சோ ஜியு போப்புக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் என்ன? புறநானூறு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, த லைட் ஆஃப் ஏசியா என்ற ஆங்கில நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர். ஓகேங்களா, த லைட் ஆஃப் ஏசியா அப்படிங்கிற ஆங்கில நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் பாத்தீங்க அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஓகேங்களா, சோ த லைட் ஆஃப் ஏசியா அப்படிங்கிறத யாரு எழுதுனாங்க அப்படின்னா சர் எட்வின் அர்னால்டின் அப்படிங்கிறவர் எழுதினாரு. இத வந்து வேற ஒரு பேராவும் சொல்லலாம், கிரேட் ரெனன்சியேஷன் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா, இத தமிழ்ல எந்த தலைப்புல மொழிபெயர்த்தார் அப்படின்னா ஆசிய ஜோதி அப்படிங்கிற தலைப்புல மொழிபெயர்த்தார். த லைட் ஆஃப் ஏசியா அப்படிங்கிறத ஆசிய ஜோதி அப்படிங்கிற தமிழ்ல மொழிபெயர்த்தாரு. யாரு? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. ஓமை கவிஞர். ஓகேங்களா, சோ சிறப்பு பெயர்கள். ஓமை கவிஞர் பாத்தீங்க அப்படின்னா சுரதா. காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனம். ஓகேங்களா, சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 2, 3, 4. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, சீர்திருத்த கருத்துக்களின் செல்வ களஞ்சியம் என்று புகழப்படுவது. ஓகேங்களா, சோ சீர்திருத்த கருத்துக்களின் செல்வ களஞ்சியம் என்று புகழப்படுவது பாத்தீங்க அப்படின்னா மணிமேகலை. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர். ஓகேங்களா, சோ இவர் பாத்தீங்க அப்படின்னா ஈரோடு தமிழன்பன். ஓகேங்களா, சோ ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான். ஓகேங்களா, சோ சொன்னவர் ஈரோடு தமிழன்பன். அடுத்து பாருங்க, ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்ற பாடலை பாடியவர். ஓகேங்களா, இது வந்து ஒரு சினிமா பாடல். ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னவர் பாத்தீங்க அப்படின்னா மருதகாசி. ஓகேங்களா, அடுத்து பாருங்க,
குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் இல்லையா? அவளின் வேறு பெயர், ஓகேங்களா? சோ குண்டலகேசி அப்படிங்கிறது அவங்களோட கூந்தலை வச்சு சொல்லியிருப்பாங்க. சுருண்டு சுருண்டு இருக்கும், அதனால குண்டலகேசி அப்படின்னு. கேசின்னா கூந்தல், சோ சுருண்டு சுருண்டு இருக்கும், சுருள் முடி அதிகமா இருக்கிறதால அவங்கள குண்டலகேசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சிறப்பு பெயர் தான். அவங்களோட ஒரிஜினல் பெயர் பாத்தீங்க அப்படின்னா பத்தரை, ஓகேங்களா? சோ பத்தரை அப்படிங்கிறது தான் அவங்களோட உண்மையான பெயர். அந்த கூந்தலை வச்சு சொல்றதாலதான் அவங்களுக்கு குண்டலகேசின்னு பேரு. அதனாலதான் அந்த இதுக்கு பேரே குண்டலகேசி, ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல், ஓகேங்களா? சோ சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் பாத்தீங்க அப்படின்னா மணிமேகலை, ஓகேங்களா? சோ இரட்டை காப்பியங்கள் சொல்லலாம் இல்லையா? சோ சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர், ஓகேங்களா? சோ தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் பாத்தீங்க அப்படின்னா வீரமா முனிவர், ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. மாசி பிறையோ நீ வைகாசி மாங்கனி, ஓகேங்களா? இது வந்து பாடல். அது வந்து இந்த சைடு எந்த பாடல் அப்படிங்கிறத நம்ம பொருத்தணும். பாருங்க, மாசி பிறையோ நீ வைகாசி மாங்கனியோ அப்படிங்கிறது குழந்தை பாடல், ஓகேங்களா? மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்ற பாடல். ஆள் போல் தலைத்து அருகுபோல் வேறு ஊன்றி அப்படிங்கிறது திருமண பாடல். சந்திரரே சூரியரே அப்படிங்கிறது தெய்வ பாடல், ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 2, 3, 1, 4 தான், ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க, ஓகேங்களா? சோ தாயுமானவர் பிறந்த ஊர் பாத்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருவேற்காடு, பழவேற்காடு கிடையாது, ஓகேங்களா? ஒரே நிமிஷம், திருவேற்காடு, பழவேற்காடு கிடையாது, ஓகேங்களா? அப்ப இது தப்பு. அடுத்து இவர் காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு, இது சரி, ஓகேங்களா? அடுத்து தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல், ஓகேங்களா? அப்ப இதுவும் சரி, ஓகேங்களா? அடுத்து பாருங்க, திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக பணியாற்றினார். இது வந்து விஜய ரகுநாத சேதுபதி கிடையாது, ஓகேங்களா? சோ சொக்கலிங்கம் அப்படின்னு வரும். சொக்கலிங்கம், அதாவது இந்த தாயுமானவர் இருக்கார் இல்லையா, அவங்களோட அப்பா பாத்தீங்க அப்படின்னா கேடிலியப்ப பிள்ளை, ஓகேங்களா? சோ கேடிலியப்பர் அப்படின்னு வரும். அவங்க பாத்தீங்க அப்படின்னா திருச்சியில இருக்க விஜய ரகுநாத சொக்கலிங்கம் இருக்கா இல்லையா, அந்த அரசருக்கு கீழே கணக்கரா பணிபுரிந்தார், ஓகேங்களா? அவரோட மறைவுக்கு அப்புறம் தாயுமானவர் அப்பணியை மேற்கொண்டார், ஓகேங்களா? சோ அந்த திருச்சியை ஆண்ட அரசர் யாரு? விஜய ரகுநாத சொக்கலிங்கம், ஓகேங்களா? சோ இப்ப என்னென்ன சரியா இருக்கு? 1 சரி, 2, 3 சரியா இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி தான் ஆன்சர், ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, பின் வருவனவற்றுள் நம்மாழ்வாரை குறிக்காத பெயர், ஓகேங்களா? சோ நம்மாழ்வாரை குறிக்காத பெயர் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் வியாசர், ஓகேங்களா? பராங்குசன், தமிழ்மாறன், சடகோபன் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்மாரை குறிக்கும் பெயர்கள். நம்மாழ்வார் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 35 பிற பெயர்கள் இருக்கு நம்மாழ்வாருக்கு, ஓகேங்களா? சோ ஒரு சிலது மட்டும் சொல்றேன் பாருங்க. சடகோபன், மாறன், காரிமாறன், பராங்குசன், வேதம் தமிழ் செய்த மாறன், வகுலாபரணன், குறுகை பிரான், குருவூர் நம்பி, நாவீரர், தொண்டர் பிரான், ஞான பிரான், மெய்ஞான கவி, தெய்வஞான கவி, தெய்வஞான செம்மல், இந்த மாதிரி மொத்தமா 35 பேர் இருக்கு, ஓகேங்களா? சோ இதுல தமிழ் வியாசர் அப்படிங்கிறது தான் இவரோட பேர் கிடையாது. தமிழ் வியாசர் அப்படின்னா யாரு அப்படின்னா நாதமுனிகள், அப்படி இல்லை அப்படின்னா நம்பியார் நம்பி அப்படின்னு சொல்லலாம். யார? நம்பியார் நம்பி, இவரைதான் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் வியாசர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாய் இருந்த அமெரிக்க கவிஞர், ஓகேங்களா? சோ பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாய் இருந்த அமெரிக்க கவிஞர் பாத்தீங்க அப்படின்னா வால்ட் விட்மன், ஓகேங்களா? வால்ட் விட்மன். அடுத்த கேள்வி பாருங்க, சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசன் புதினம், ஓகேங்களா? சோ கண்ணதாசனின் புதினம் பாத்தீங்க அப்படின்னா சேரமான் காதலி தான் பாத்தீங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது, ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, டேஸ் என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யணும். ஒரு திருக்குறளோட முதல் அடியில முதல் சீர் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? சோ இது என்ன அப்படின்னா அருவினை. அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யேன், ஓகேங்களா?
சோ இது பாத்தீங்க அப்படின்னா இதோட பொருள் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஏற்ற கருவிகள் ஓகேங்களா. சோ என்ன ஒண்ணு செய்யறோமோ ஒரு செயலை முடிக்கிறதுக்கு தேவையான கருவிகளோடையும் அதுக்கேத்த காலத்தோடையும் தெரிந்து செயல்பட்டோம் அப்படின்னா கஷ்டமான செயல்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேள்விகள் கேட்கிற மாதிரி ஓகேங்களா. சோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. இது பாத்தீங்க அப்படின்னா அருவினை. இதுக்கானது என்ன? அருவினை. அடுத்து பாருங்க, காயும் வில்லினன் கல்திரள் தோழினன் என போற்றப்படுபவன். காயும் வில்லினன் கல்திரள் தோழினன் என போற்றப்படுபவன் பாத்தீங்க அப்படின்னா குகன் ஓகேங்களா. சோ வில் அப்படிங்கறதால நம்ம அர்ஜுனன் அப்படின்னு டிக் அடிக்க கூடாது ஓகேங்களா. சோ இது என்ன அப்படின்னா குகப்படலம் ஓகேங்களா. சோ கம்பராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல குகப்படலம் அதுக்கு கீழே இருக்கும் ஓகேங்களா. சோ அதாவது என்ன அப்படின்னா பகைவரை சீறி அழிக்கும் வில் உடையவனும் மலை போல் திரண்ட தோலை உடையவனும் யாருக்கு சொல்லுவாங்க அப்படின்னா குகனுக்கு சொல்லுவாங்க ஓகேங்களா. சோ குகனுக்கு வேறு பெயரும் உண்டு. 1000 அம்பிக்கு நாயகன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. அந்த மாதிரியும் சொன்னாங்க அப்படின்னா அது வந்து குகனை தான் குறிக்கும் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஏலாதி டேஸ் வெண்பாக்களை கொண்டுள்ளது ஓகேங்களா. சோ ஏலாதி பாத்தீங்க அப்படின்னா 81 வெண்பாக்களை கொண்டது ஓகேங்களா. சோ ஏலாதியில 81 பாடல்கள் இருக்கும். அததான் இந்த இடத்துல கேட்டிருப்பாங்க. சோ 81 வெண்பாக்களை கொண்டிருக்கும். ஏலாதி எழுதியவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கனிமேதாவியார். கனிமேதாவியார் எழுதினாரு. இந்த கனிமேதாவியார் பாத்தீங்க அப்படின்னா சமண சமயத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா. சோ இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. சோ ஏலாதி 81 வெண்பாக்களை கொண்டது. வெண்பான்னா கேட்டாலும் சரி பாடல் அப்படின்னு கேட்டாலும் சரி ரெண்டுமே ஒண்ணுதான் ஓகேங்களா. சோ 81 பாடல்களை கொண்டது. எழுதுனது கனிமேதாவியார். அவரு சமண சமயத்தை சார்ந்தவர் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, 8 தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் ஓகேங்களா. சோ 8 தொகை நூல் பாத்தீங்க அப்படின்னா முதலாவதா 8 நூல் இருக்கும். அதுல முதலாவதா எண்ணப்படுவது பாத்தீங்க அப்படின்னா நற்றிணை. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு, நூறு, 10 இந்த மாதிரி வரும் இல்லையா. சோ அதுல முதல்ல வர்றது பாத்தீங்க அப்படின்னா நற்றிணை ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க ஓகேங்களா. சோ பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்ந்து செய்க. கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தவர் ஓகேங்களா. சோ தேரெழுந்தூர் அப்படின்னு கொடுத்தாலும் சரி திருவழுந்தூர் அப்படின்னு கொடுத்தாலும் சரி ரெண்டுமே ஒண்ணுதான் ஓகேங்களா. சோ அதோட வேறு பெயர் தான் ஓகேங்களா. சோ தேரெழுந்தூர் திருவழுந்தூர் ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப இது சரி, அவங்க தவறானதுதான் கேட்கிறாங்க. அடுத்து பாருங்க, கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி. சீதக்காதி கிடையாது ஓகேங்களா. சடையப்ப வள்ளல். சடையப்ப வள்ளல். கம்பரை ஆதரித்த வள்ளல் யாரு? சடையப்ப வள்ளல். அடுத்து சரஸ்வதி அந்தாதியை இயற்றியவர் கம்பர். இது சரி. கம்பரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. இதுவும் சரி. அப்ப என்னதான் தப்பா இருக்கு? ஆப்ஷன் பி தான் தப்பா இருக்கு ஓகேங்களா. சோ கம்பரை ஆதரித்த வள்ளல் யாரு? சடையப்ப வள்ளல் ஓகேங்களா. சோ தேரெழுந்தூர் திருவழுந்தூர் ரெண்டுமே ஒரே ஊரை தான் குறிக்கும். அடுத்து பாருங்க, தவறான இணையை தேர்வு செய்க ஓகேங்களா. சோ இது பாத்தீங்க அப்படின்னா அந்த திணைகள் இருக்கு இல்லையா, அந்த திணைகள் அந்த திணை பாட்டை பாடினவங்களோட பேர் வரும் ஓகேங்களா. சோ குறிஞ்சி கபிலர் சரி ஓகேங்களா. முல்லை பாத்தீங்க அப்படின்னா ஓதலாந்தையார் கிடையாது, பேயனார். முல்லை பேயனார். மருதம் பாத்தீங்க அப்படின்னா ஓரம் போகியார். நெய்தல் அம்மூவனார் ஓகேங்களா. சோ பாலை பாத்தீங்க அப்படின்னா ஓதலாந்தையார். ஓதலாந்தையார். சோ இந்த 5ஐயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. சோ குறிஞ்சி கபிலர், முல்லை பேயனார், மருதம் ஓரம் போகியார், நெய்தல் அம்முவனார், பாலை ஓதலாந்தையார். அப்ப எதுதான் தப்பா இருக்கு? ஆப்ஷன் பி தான் தப்பா இருக்கு ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் ஓகேங்களா. சோ 8 தொகையில மொத்தமா 8 இருக்கும் இல்லையா. அதுல அகத்தினையும் அறமும் புறமும் சேர்ந்த நூல் பாத்தீங்க அப்படின்னா பரிபாடல் ஓகேங்களா. சோ பாத்தீங்கன்னா மொத்தம் 8 நூல் இருக்கும். அதுல 5 வந்து அகப்பொருள். 5 வந்து என்ன? அகப்பொருள். 2 பாத்தீங்க அப்படின்னா புறப்பொருள். 1 பாத்தீங்க அப்படின்னா அகமும் புறமும். மொத்தம் 8 வந்துருச்சா. இதுல அகப்பொருள் பற்றியது பாத்தீங்க அப்படின்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, கலித்தொகை, அகநானூறு இது எல்லாமே அகப்பொருள் பற்றியது. புறப்பொருள் பற்றியது பாத்தீங்க அப்படின்னா புறநானூறும் 10 ஓகேங்களா. அகமும் புறமும் சார்ந்தது பரிபாடல் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கார்ட்டூன் வெளியிட்ட முதல் தமிழ் இதழ் ஓகேங்களா. சோ கார்ட்டூன் அப்படிங்கிறது ஆங்கில வார்த்தை இல்லையா. இத தமிழ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கருத்தோவியம், அப்படி இல்லை அப்படின்னா கேலி சித்திரம்.
இந்த மாதிரி தமிழ்ல நம்ம சொல்லலாம். எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ கார்ட்டூன், கருத்தோவியம், கேலி சித்திரம் எந்த மாதிரி வேணா சொல்லலாம். இது வந்த முதல் தமிழ் இதழ் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா. ஓகேங்களா? சோ இந்தியா அப்படிங்கிற தமிழ் இதழ்ல தான் முதல்ல வெளியிட்டாங்க. அடுத்து பாருங்க, பொறுத்துக, அரி, நெற்கதிர், செரு, வயல். ஓகேங்களா? யானர், புது வருவாய், வட்டி, பனையோலை பெட்டி. சோ இதுக்கான பொருள் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 4, 3, 2, 1 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, போந்தை என்பது. ஓகேங்களா? சோ போந்தை அப்படின்னா எந்த பூவை குறிக்கும் அப்படின்னா பனம்பூவை குறிக்கும். போந்தை அப்படிங்கிறது என்ன? பனம்பூ. அடுத்து பாருங்க, கேன்மியா. ஓகேங்களா? சோ கேள் கூட்டல் மியா அப்படின்னு வரும். எப்படி வரும் அப்படின்னா கேள் கூட்டல் மியா அப்படின்னு வரும். மியான்னு வந்தது அப்படின்னா இந்த இது மாறி கேன்மியா அப்படின்னு மாறும். இது எதை குறிக்கும் அப்படின்னா குற்றியல் லிகரத்தை குறிக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வானம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கு செயல்பட்டது? ஓகேங்களா? சோ வானம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கு செயல்பட்டது அப்படின்னா கோவையில. ஓகேங்களா? சோ கோயம்புத்தூர்ல தான் செயல்பட்டது. ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சமுதாயம் எனும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர். ஓகேங்களா? சோ சமுதாயம் எனும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர் யாரு? அம்பேத்கர். ஓகேங்களா? ஆப்ஷன் பி, அம்பேத்கர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு இடம்பெற்ற நூல். ஓகேங்களா? சோ சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த இதுல இருக்கு அப்படின்னா மணிமேகலையில் இருக்கு. ஓகேங்களா? சோ மணிமேகலையில் இருக்கு. அடுத்து பாருங்க, கலிங்கத்து பரணி பாடப்படும் பாவகை. ஓகேங்களா? சோ கலிங்கத்து பரணியில என்ன பாவகை இருக்கு அப்படின்னா கலித்தாலிசை. ஓகேங்களா? சோ கலித்தாலிசை. அடுத்து பாருங்க, புதுக்கவிதை இரட்டையர் என்று வள்ளிக்கண்ணனால் அழைக்கப்பெறுபவர்கள். ஓகேங்களா? சோ புதுக்கவிதை இரட்டையர் அப்படின்னு வள்ளிக்கண்ணன் சொல்றாரு. யாரு 2 பேர்த்த சொல்றாங்க அப்படின்னா நா. பிச்சமூர்த்தி, கு. பா. ரா. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல கு. பா. ரா அப்படிங்கிறது கு. பா. ராஜகோபாலன். ஓகேங்களா? சோ நா. பிச்சமூர்த்தி, கு. பா. ராஜகோபாலன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, நாட்டுப்புற பாடல்கள் தோன்றிய காலம். ஓகேங்களா? சோ நாட்டுப்புற பாடல்கள் தோன்றிய காலம் பாத்தீங்க அப்படின்னா அறுதியிட்டு கூற முடியாது. ஓகேங்களா? நம்மளால கரெக்டா இதுதான் சொல்ல முடியாது. ஏன்னா நாட்டுப்புற பாடல்கள் பாத்தீங்க அப்படின்னா நிறைய முன்னாடி இருந்து வந்திருக்குங்களா? சோ இதுதான் அதோட காலம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, திரு அன்னகாமு அவர்கள் எழுதிய நூல். ஓகேங்களா? சோ திரு அன்னகாமு எழுதிய நூல் பாத்தீங்க அப்படின்னா மேல்மலை மக்கள். ஓகேங்களா? சோ மேல்மலை மக்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக. சிங்கவல்லி என்று அழைக்கப்படும் மூலிகை. ஓகேங்களா? சோ சிங்கவல்லி அப்படின்னு அழைக்கப்படுற நூல் பாத்தீங்க அப்படின்னா தூதுவளை. ஓகேங்களா? சோ தூதுவளைய சிங்கவல்லி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா? சோ தேம்பாவணி நூலில் உள்ள படலங்கள் பாத்தீங்க அப்படின்னா 36 படலங்கள். ஓகேங்களா? தேம்பாவணியில 3 காண்டங்கள் இருக்கு. ஓகேங்களா? அதுல ஒவ்வொரு காண்டத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா 12 படலங்கள் இருக்கும். அப்ப 3 காண்டம் அப்படின்னா 3 × 12 36. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, இதழ்களை குறிக்கும் டயர்னஸ் என்பது எந்த மொழி சொல்? ஓகேங்களா? சோ டயர்னல் அப்படிங்கிறது எந்த மொழி சொல் அப்படின்னா லத்தீன் மொழி சொல். ஓகேங்களா? சோ டயர்னல் அப்படின்னா என்ன? லத்தீன் மொழி சொல். அது எதை குறிக்கும்? இதழ்களை குறிக்கும். அடுத்து பாருங்க, பொறுத்துக. சோ நூல் இந்த இடத்துல ஆசிரியர். ஓகேங்களா? சோ பாருங்க, நான்மணி கடிகை அப்படிங்கிற யார் எழுதுனாங்க அப்படின்னா விளம்பி நாகனார். சிறுவஞ்ச மூலம் காரியாசன். ஏலாதி கனிமேதாவியார். முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் 3, 4, 1, 2. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தாத சொல்லை தேர்வு. ஓகேங்களா? சோ பண்பு தொகை அப்படிங்கிறதுக்கு பொருந்தாதது கேட்கறாங்க. அப்ப மீதி 3 என்ன இருக்கணும்? பண்பு தொகையா தான் இருக்கணும். பாருங்க, மென்கண். ஓகேங்களா? மென்மை கண். அப்போ மை விகுதி பெற்று வந்திருக்கு. அப்ப இது பண்பு தொகை. நன்கலம், நன்மை களம், இதுவும் பண்பு தொகை. அருவிலை, அருமை விலை, அப்ப இதுவும் பண்பு தொகை. செய்வினை அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வினை தொகையாக வரும். ஓகேங்களா? சோ செய்த வினை, செய்கின்ற வினை, செய்யும் வினைன்னு 3 காலத்துக்கும் நம்மளால சொல்ல முடியும். அப்ப அது வினை தொகை, பண்பு தொகை கிடையாது. இந்த இடத்துல தவறானது, அதாவது பொருந்தாததான் கேட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றுள் பொருந்தாத பொருள் எது? ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா
ஊர் பேர் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல என்ன அந்த இதுக்கு பேர் என்னன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. சோ புறம் அப்படிங்கிறது சிறந்த ஊர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சோ சிறந்த ஊர்களை குறிக்கும் சொல் பாத்தீங்க அப்படின்னா புறம். அப்ப இது சரி. ஓகேங்களா. அடுத்து பட்டினம், பாக்கம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கடற்கரை சம்பந்தமா வரும். ஓகேங்களா. சோ கடற்கரை சுற்றூர், கடற்கரை நகரம். அப்ப இந்த ரெண்டுமே கரெக்ட் தான். குப்பம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா குறிஞ்சி நில வாழ்விடம் கிடையாது. ஓகேங்களா. சோ குறிஞ்சி நில வாழ்விடம் பாத்தீங்க அப்படின்னா சிறுகுடி அப்படின்னு வரும். ஓகேங்களா. சோ குப்பம் வராது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா. சோ குப்பம் பாத்தீங்க அப்படின்னா கூட்டமாக சேர்ந்து மக்கள் வாழும் இடத்தை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ சமுதாயத்தின் பின்தங்கிய அப்படி இல்லை அப்படின்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் வாழும் இடமாக கருதப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்க பொறுத்துக. பிடர்தலை ஏறியவர். ஓகேங்களா. சோ கொற்றவை. எழுவருள் இளையவர் பிடாரி. இறைவனை நடமாடச் செய்தவர் பத்ரகாளி. தாருகன் மார்பை பிளந்தவர் துர்க்கை. ஓகேங்களா. சோ 7 கன்னியமா இருப்பாங்க இல்லையா, அந்த இதுல வரும். ஓகேங்களா. சோ 7 கன்னிமார்ல பாத்தீங்க அப்படின்னா எழுவருள் இளையவர், அதாவது கடைசி பாத்தீங்க அப்படின்னா முதல்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடாரி அப்படிங்கிறது 7வது ஆளா வந்துடும். ஓகேங்களா. சோ அந்த இடத்துல எழுவரில் இளையவர், அந்த 7 பேர்ல சின்னவங்க யாரு அப்படின்னா பிடாரி அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா. அந்த 7 கன்னிமார்கள் வரும். அதுதான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி 4, 3, 2, 1. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்க. ஓகேங்களா. சோ கபிலர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார். ஓகேங்களா. சோ இதுக்கான அந்த கேள்வி என்ன? ஓகேங்களா. இது விடையாக வரணும். அதுக்கான கேள்வி என்ன பாருங்க. இலக்கணமாக திகழ்ந்தவர் யார்? நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் யார்? நட்புக்கு சிறந்த புலவர் யார்? நட்பு என்பது யார்? ஓகேங்களா. சோ நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் யார் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல கபிலர் அப்படிங்கிறது வரும். அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றுள் எது அண்ணாவின் படைப்பு அன்று? ஓகேங்களா. இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க. வேலைக்காரி அண்ணாவின் படைப்பு, ஓரிரவு அண்ணாவின் படைப்பு, செவ்வாழை அண்ணாவின் படைப்பு. ஓகேங்களா. குரட்டை ஒலி மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா அண்ணாவின் படைப்பு கிடையாது. அப்ப இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. அப்போ குரட்டை ஒலியை யார் எழுதுனாங்க அப்படின்னா மு வரதராசன். ஓகேங்களா. சோ மு வரதராசன் எழுதினாரு. குரட்டை ஒலி அப்படிங்கிறது ஒரு சிறுகதை. ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா. பாருங்க. பின்வருவனவற்றுள் எவை இணை இல்லை? ஓகேங்களா. சோ முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம் சரி, முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் சரி, முதல் உலா திருக்கைலாய ஞான உலா சரி, முதல் பரணி பாத்தீங்க அப்படின்னா தக்கையாக பரணி கிடையாது, கலிங்கத்து பரணி. அப்ப இதுதான் தப்பு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா. சோ இதுலயே உங்களுக்கு 4 கேள்விகள் வரதுக்கான வாய்ப்பு. ஓகேங்களா. பாருங்க. முதல் கலம்பகம்னு கேள்வி கேட்டா நந்தி கலம்பகம், முதல் பரணின்னு கேள்வி கேட்டா கலிங்கத்து பரணி, முதல் நாவல் கேள்வி கேட்டா பிரதாப முதலியார் சரித்திரம், முதல் உலா அப்படின்னு கேட்டா திருக்கைலாய ஞான உலா. ஓகேங்களா. சோ 4 இன்ஃபர்மேஷன் இருக்கு, தெரிஞ்சு படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. உதவு என்ற சொல்லின் சரியான பொருள் உணர்த்தும் சொற்றொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. உதவு அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல கீழே கொடுத்திருக்காங்களே அந்த 4ல எது சரியா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. பாருங்க. உழைப்பின்றி உயர்வில்லை, உயர்வே மதிப்பை தரும், உயர்ந்தோரை உலகு மதிக்கும், உயர்ந்தோர் உதவும் உள்ளம் கொண்டவர். அப்ப உதவும் அப்படிங்கிறது இங்கதான் வருது இல்லையா. சோ உயர்ந்தோர் உதவும் உள்ளம் கொண்டவர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 14 கீழ்கணக்கு நூல்களுள் அற இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளன? ஓகேங்களா. சோ 14 கீழ்கணக்கு நூல்களில் அற இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் செப்பல் ஓசை. ஓகேங்களா. சோ செப்பல் ஓசை. அடுத்து பாருங்க. திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? ஓகேங்களா. சோ இது பாத்தீங்க அப்படின்னா பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்க ஒரு குறள்ல வரும். ஓகேங்களா. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திறனறிந்து தேர்ந்து கொள் அப்படிங்கிற அந்த குறளுக்கான விளக்கம் தான். பாருங்க. அறம் உணர்ந்தவராய். ஓகேங்களா. சோ அறம் உணர்ந்தவராய் தன்னை விட மூத்தவராய் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அறிவுடையவங்களோட நட்பை நம்ம கண்டிப்பா ஏத்துக்கணும். ஓகேங்களா. சோ கொள்ளும் வகையில் அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா. சோ அந்த மாதிரி ஆராய்ந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா. சோ இது என்ன அப்படின்னா அறிவு முதிர்ச்சியுடையோர் திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா. பாருங்க. செம்புல பெயல் நீர் போல எனும் அடி இடம்பெறும் நூல். ஓகேங்களா. சோ செம்புல பெயல் நீர் போல அப்படிங்கிற அடி இடம்பெறும் நூல் பாத்தீங்க அப்படின்னா குறுந்தொகை. ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா. கடைசி கொஸ்டின் பாருங்க. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்
தன் கைத்தொன் ஒரே நிமிஷங்க. தன் கைத்தொன்று உண்டாக செய்வான் வினை. ஓகேங்களா, இவ்வடிகளில் கைத்தொன்று பொருள் யாது? ஓகேங்களா, இதை பிரிச்சு படிக்கணும். தன் கைத்தொன்று உண்டாக. ஓகேங்களா, இதுல கைத்தொன்று அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சோ இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து தன்னோட கைப்பொருள் வச்சு ஏதோ ஒண்ணு தொடங்கினாலும் ஓகேங்களா, நம்ம கிட்ட இருக்க கைப்பொருளை வச்சு தொடங்கி செய்யணும். ஓகேங்களா, அப்படி இருந்தது அப்படின்னா, இப்ப மலையில வந்து 2 யானை வந்து சண்டை போட்டுட்டு இருக்கு அப்படின்னா, அந்த யானைகளுக்கு இடையில போகாம அந்த மலை மீது நின்று தனியா வேடிக்கை பார்க்கற மாதிரி. ஓகேங்களா, சோ தன் கைப்பொருள் ஒன்று தன்னிடம் இருக்க அதை கொண்டு ஒருவன் செயல் செய்தால் ஓகேங்களா, எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கறதுதான் குறிக்கும். மலையின் மேல் ஏறி யானை போரை கண்டார் போயாயிற்று. ஓகேங்களா, சோ யானைக்கிடையில் சிக்காம தப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ என்ன இருக்கணும்? கைத்தொன்று அப்படிங்கிறதுக்கு கைப்பொருள் அப்படின்னு பேரு. ஓகேங்களா, சோ இது பாத்தீங்க அப்படின்னா கைப்பொருள் பணம் இந்த மாதிரி. ஓகேங்களா, சோ முதலீடுன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு தான் ஒரு தொழில் தொடங்கணும். ஓகேங்களா, சோ அத வந்து என்ன சொல்றது, கடன் வாங்கியோ இல்ல லோன் வாங்கியோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தொடங்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு சிக்கல்ல லாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு சிக்கல்ல போய் சிக்கிக்குவோம் இல்லையா. சோ அததான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா, சோ கையில இருக்கிறத வச்சு நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். ஓகேங்களா, சோ பாத்தீங்கன்னா இன்னைக்கான டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, 100 மார்க் 100 கொஸ்டினுக்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, சோ நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்துட்டு இருந்தேன். ஓகேங்களா, சோ இது வந்து ரொம்ப உங்களோட யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட ரிவிஷனுக்கு. ஓகேங்களா, சோ எவ்வளவு மார்க் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த டெஸ்ட் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் டெஸ்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.